நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே தந்திருக்கின்ற தூது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். இவ்விதமாக ஆண்டவர் இயேசு சொல்லுவதை யோவான் சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நீங்கள் காணலாம். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தையே நான் தேடுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியிலே மனுஷராகிய நம்மை குடியிருத்துவதற்காக இந்த பூமியை அழகாக ஆயத்தம் செய்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். பின்பு என்ன செய்கின்றார்? அந்த பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதி ஜீவன் உள்ளவனாக மாற்றி பூமியிலே குடியிருத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பின்பு மனுஷர்கள் பாருங்கள், தங்களை படைத்த அந்த தேவனுக்கு மகிமையாக அவர்கள் வாழாமல் தன் இஷ்டப்படியே வாழ்ந்து இந்த பூமியை அவர்கள் கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், பூமியிலே தாம் மனுஷனை உண்டாக்கியதற்காக சிருஷ்டிகர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பின்ன அந்த மனஸ்தாபப்படும் அளவுக்கு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்ததை நாம் அறிவோம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்க, இதனால் என்ன நடைபெறுகிறது? அப்பொழுது இருந்த உலகமானது தேவன் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க நேர்ந்தது. இதையும் நாங்கள் பரிசுத்த பைபிளில் இருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்பொழுது பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிய நோவா முதலான 8 பேரை தேவன் காப்பாற்றியிருந்தார். பின்பு இவர்கள் மூலமாக சந்ததிகள் பூமியிலே பெருகியது. முதல் மனிதன் ஆகிய ஆதாம் ஏவாள், அதாவது நமது ஆதி பெற்றோர், இவர்கள் மூலமாக இந்த பாவம் ஆதியிலே முதலாவதாக உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. இதனால் பாருங்கள், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு அறுந்து போய்விட்டது. அழகான உறவு இந்த பாவத்தினாலே அறுந்து போய்விட்டது. மனுஷன் தேவ மகிமையை அவன் இழந்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, நமது ஆதி தகப்பன் ஆதாமுக்கு தேவன் ஏற்ற ஒரு துணையை அங்கு கொடுத்தார். அதாவது ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்தார். இப்ப அவளுக்கு ஆதாம்
ஒரு பெயரிடுகிறான். என்ன பெயர்? ஏவாள். இதனுடைய அர்த்தம் என்ன? அதை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே காண முடியும். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஏவாள் என்றால் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். பின்னாகவே மனுக்குலத்தின் தாய் ஏவாள். அதை நாம் மறுக்க முடியாது. பின்னாகவே பின்பு பாருங்கள், நாங்கள் கலாத்தியரிலே நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் தொடங்கி பார்க்கலாம். அல்ல 26:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சாராள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு அவள் தாயாக இருக்கிறாள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சாராள் தான் தாயாயிருக்கிறாள். இன்னும் தெளிவாக கூறுவதாயின் அருமையானவர்களே, கர்த்தரின் சபைதான் நமக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தாய். அருமையானவர்களே, இதை நாம் நன்றாக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பின்ன சத்திய வேதம் இப்படித்தான் சொல்லி இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, நான் ஒரு சாட்சி ஒன்றை முன்வைக்கிறேன். நானும் என்னுடைய மனைவியும் முன்பு, அதாவது மதத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆகவே அந்த மதத்துக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அது நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு அதை புரிந்து கொண்டோம். அந்த மதத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம், எந்த மதத்துக்கும் தேவருக்கும் சம்பந்தமே இல்லை. பின் ஆகவே இவ்விதமாயிருக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் நாம் தேவனுக்கு ஜனமாக இருக்கவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பின் ஆகவே தேவனுக்கு ஜனமாயில்லை என்றால் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறாதவர்களாயிருந்தோம். இதைத்தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது மெய்யான தேவனை அறியாத காலம். இப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் நமக்கு சாட்சி. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும், அருமையானவர்களே, முன்னைய வாழ்க்கை நமக்கு இப்பொழுது ஒரு சாட்சியாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். பின்ன பாருங்க, இவ்விதமாக இப்ப நாம் கிறிஸ்தவ மதத்திலே இருந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்ததினாலே நான் சொல்லுகின்றேன், அதாவது அறிந்ததை. இப்பொழுது அந்த நேரத்திலே இந்த ஏவாளை நம்முடைய மனுக்குலத்தின் தாயாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதாவது சத்தியத்தை அறிந்தோவரும் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஏவாள் தானே நம்முடைய மனுக்குலத்தின் தாய். ஆனால் அதை அறியாமல் இருக்க நாம் இருந்த மதம் நம்மை எப்படி வழிகாட்டியது தெரியுமா? அழகாக நாங்கள் பாடல் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். மருதமடு மாதாவே மனுக்குலத்தின் தாயாரே என்று சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு சிலையை நாங்கள் பார்த்து நாங்கள் பாடிக்கொண்டிருந்த காலம், அருமையானவர்களே. மனுக்குலத்தின் தாயாரே என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்த காலம். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலே தான், அருமையானவர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தரோ தமது பெரிய கிருபையினாலே தமக்கென நம்மை தெரிந்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை வெளியே இழுத்தெடுத்தார். ஆம், அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நம்மை அந்த தேவன் தமது கிருபையினாலே, நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அடிமைப்பட்டு ஒரு மதத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம், நம்மை வெளியே இழுத்தெடுத்தார். ஆகவே அருமையானவர்களே, நான் சொல்லுகின்றோம்,
அதுதான் அருமையானவர்களே, அந்த நாள் தான் நமக்கு இந்த ஜூலை 1986 அருமையானவர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்திலே அந்த நொடிப்பொழுதே அருமையானவர்களே, நமக்கு எதுவும் தெரியாது, சத்தியம் முழுவ தெரியாது. ஆனாலும் அருமையாக கர்த்தர் வழி நடத்தினார். அந்த நேரமே அருமையானவர்களே, நாம் எங்களுக்கு தெரிந்த முறையிலே நாம் ஆண்டவரை அறிவிக்க தொடங்கிவிட்டோம். அப்பொழுது எந்த ஒரு சபையும் இந்த இடத்திலே இருந்ததும் தெரியாது. நம்மை யாரும் வழிநடத்தவில்லை. கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தினார். அருமையானவர்களே, இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் முன்வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி உண்டு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சி உண்டு. நமக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அருமையாக வழி நடத்தினார். சத்தியங்களை அருமையாக வெளிப்படுத்தி தந்தார். அந்த 86ஆம் ஆண்டு இப்பொழுது அருமையானவழி வருகிறதோடு 40 வருஷம் கர்த்தர் ஊழியத்திலே பயன்படுத்தினார். அந்த நேரத்திலே அருமையானவர்களே, இந்த இடத்திலே இருந்த இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சுவிசேஷத்தை, அதாவது இப்படித்தான் சொன்னோம். என்ன, எப்படி? ஆண்டவர் தான் உண்மையான கடவுள், அவர்தான் இயேசு, நாங்க வேற கும்பிடுகிற எந்த முறைகளும் தவறு, இதைத்தான் இப்படியே சொல்லிக் கொண்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரர் இன்றைக்கு சுவிசிலே நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர்கள் இன்றைக்கு ரட்சிப்படைந்து ஊழியக்காரராக இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அவர்களும் ஒரு கிறிஸ்தவ மதம், பாரம்பரிய மதங்களிலே இருந்தார்கள். இன்னும் வேறு தேவனை அறியாத வேறு மதங்களிலும் இருந்தார்கள். அருமையானவர்களே, சரி, இப்பொழுது மீண்டும் இந்த உரிய இடத்திற்கு வருகிறார். இந்த பாவத்தினாலே பாருங்க, இந்த தேவ மகிமையை இழந்து போன இந்த மனுக்குலத்தை மீட்க நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்த அந்த இடத்திலேயே அருமையானவர்களே தேவன் இரட்சகர் ஒருவரை வாக்கு பண்ணினார். இதுதான் அருமையானவர்களே தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நாம் எப்பொழுதும் நாம் நினைத்திருக்கொள்ள வேண்டும். அன்றே அருமையானவர்களே இரட்சகரை வாக்கு பண்ணிட்டார். இந்த அன்புதான் அருமையானவர்களே இயேசு என்ற இந்த நாமத்திலே இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இதைத்தான் நாங்கள் அண்மையிலே நாங்கள் கிறிஸ்துமஸ் என்று இன்றைக்கு எல்லாரும் கொண்டாடினார்களே. அருமையானவர்களே, உண்மை என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயுவிலே நீங்கள் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்ற சத்தியத்தை நீங்கள் காண முடியும். ஆகவே இதை விட்டுவிட்டு இன்றைக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் கடவுள், கீழே வந்தவர் அவருடைய மகன். ஆம், அவர் தேவன் என்று, அதாவது அவர் மனித உருவிலே இந்த உலகத்துக்கு வரும்பொழுது தேவகுமாரனாக காணப்பட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தில் இருந்து தமது பிதாவின் சித்தம் செய்ய இறங்கி வந்த ஆண்டவர் இயேசுவானவர். என்ன சித்தம்? மனுக்குல மீட்பு. இந்த இயேசுவானவர் பாருங்கள், பரிசுத்த பைபிளிலே இந்த யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக தொங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எதற்காக? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது.
இதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. பின் ஆகவே இதுதான் பிதாவினுடைய சித்தம், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆம், இன்னமாக சொல்ல போனால் ஆத்தும மீட்பு, அந்த ஆத்தும மீட்பு வேலைதான் பரமபிதாவின் தேவ சித்தம், பரலோக தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, பாவத்தால் இழந்து போன அந்த தேவ மகிமையை அந்த மனுக்குலம் மீண்டும் பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் அருமையானவர்களே தேவனுடைய மாபெரும் அன்பு. இதற்காக பரலோக தேவனே இறங்கி வந்தார் என்றால் பாருங்கள். பரலோக தேவனே தம்மையே வெறுமையாக்கி தம்முடைய மேன்மை எல்லாவற்றையும் விட்டு இந்த ஈன மனுஷ சாயலாக இயேசு என்ற நாமத்தோடு இறங்கி வந்தார் இந்த பூமிக்கு. தம்முடைய கிருபையினாலே எம்மையும் உங்களையும் தெரிந்து கொண்டு அவருடைய சீசர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். இதற்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மாபெரும் பொறுப்பு நமக்கு உண்டு. அதற்காகத்தான் நம்மை சீசராக அவர் மாற்றியிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை விட்டுவிட்டு மாறாக ஏதோ நல்ல கிறிஸ்தவர்களாயிருக்கவோ அல்லது சபைக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கவோ உலக காரியங்களையும் உலக பாரம்பரியங்களையும் நாம் கூறிக்கொண்டு நாம் அதில் வாழ்ந்து கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கவோ அல்லது நம்மை பெயர் பிரஸ்தாபப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி நாம் காட்டி நேரத்தை வீணடிக்கவோ, அருமையானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே வந்து தம்மை பலியாக்கவில்லை. கொடூர பார சிலுவையிலே தம்மை பலியாக்கவில்லை. இதற்காக பலியாக்கவில்லை. அருமையானவர்களே, அவருடைய சித்தமெல்லாம் ஆத்தும மீட்பு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை, அதாவது நம்முடைய ஆண்டவரின் இருதய பாரத்தை உணர்ந்து அவரது ஊழியத்தை பொறுப்புடன் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டும். இது நமக்கு தரப்பட்டிருக்கிற ஊழியம். அருமையானவர்களே, இதுவே நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இக்காலங்களிலே இன்றைக்கு பாருங்க, பெரும்பாலான இன்றைக்கு பார்க்கும் பெரும்பாலான இந்த தேவ ஜனங்கள் இன்னுமாய் பார்க்கும் பொழுது தாங்கள் இந்த உலகத்தில் இருந்து வெறிக்கப்படாதவர்களாய்த்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெரும்பாலான தேவ ஜனங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்படவில்லை. அதனால் என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று ஓடி திரிகிறாங்க. யார் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, யார் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எனக்கு ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஓடி திரிகிறாங்க. இன்னுமாக யார் நம்முடைய தலைகளிலே கை வைத்து ஜெபிப்பாங்க, யார் ஜெபிப்பதன் மூலமாக நான் ஏதோ அதில் விழுந்து கிடக்கிறேனே எல்லாருக்கும் முன்பாக யார் என்னை கொண்டு வந்து மூடுவாங்க. இப்படி எல்லாம் மிகவும் ஒரு வேதனையான காரியங்கள் இதை கதைக்கு போகும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதே பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஊழியர் வந்து ஜெபிக்கும் பொழுதே துணியோட வந்து நிற்பாங்க. சில பேர் பாருங்க சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு தெரியுமா, இந்த சகோதரி விழ போறா, அவை மூட வேண்டும். பின்ன பரிசுத்த ஆவியானவர் விளப்படுத்தி கேவலப்படுத்துகிறார். ஆகவே நாங்கள் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் அவர்களை மூட வேண்டும் என்பதென்றால் நினைக்க தோன்றுகிறது. சிந்தித்து பாருங்க.
இதற்காகவா நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய மேன்மையையே திறந்து இந்த ஈன மனுஷருடைய சாயலாக இந்த உலகத்திலே வந்து எவ்வளவாய் கொடூரமான பாடுகள் பட்டார்? இதற்காகத்தானா? ஜனங்களை மூடுவதற்குத்தானா? துணியோடு நிற்பதற்குத்தானா? பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காண்பிப்பதற்குத்தானா? சிந்தித்து பாருங்க. இதைத்தான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவம் என்று நினைக்கிறார்கள். இது கிறிஸ்தவம் அல்ல, இது கிறிஸ்தவம் அல்ல. இதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் ஓடி ஓடி திரிகிறாங்க. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படவில்லை. இந்த ஜனங்களுடைய இந்த பரிதாபமான வழிகளை அறிந்த சில சபையின் ஊழியக்காரர் கூட நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதை சாதகமாக தங்களுக்கு பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க? கவர்ச்சியான பெயர்களிலே அந்த கூட்டம் இந்த கூட்டங்களை உருவாக்கி ஜனங்களை அழைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஜனங்களை ஏமாற்றலாம். இதனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் புறஜாதி மக்கள் மத்தியிலே தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எப்படியும் ஜனங்களும் என்ன, எப்படியும் குறுக்கு வழியிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்களும் என்ன செய்கிறார்கள்? நம்புகிறாங்க. அவர்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லுவதற்கு ஏற்ற சபைகள் இல்லை, ஏற்ற ஊழியர்கள் இல்லை. ஆனால் இருக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. அவர்கள் மறைவாய் இருக்கிறாங்க. உண்மையான ஊழியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிரபலியம் இல்லை. அவர்கள் எப்படி தங்களை முற்றும் முழுதாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். தங்களுடைய சுகத்தை எல்லாம் வெறுத்து தம்முடைய பலவீனங்களை எல்லாம் விட்டு கர்த்தருடைய பலத்திலே ஓடித் திரிகிற எத்தனையோ ஊழியர்களை நாம் அறிவோம். அருமையானவர்களே, அவர்களை யாரும் ஊழியர்களாக எண்ணி பார்ப்பது இல்லை. எத்தனை ஊழியர்கள் அவர்கள் தங்களுடைய சாப்பாட்டை கூட அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. இன்னொருவருக்கு போய் ஊழியம் செய்தால் எங்களுக்கு ஏதாவது தருவார்கள் என்று நினைத்து பார்ப்பதும் இல்லை. தந்தாலும் அவர்கள் வாங்குவதும் இல்லை. வேண்டாம், உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற எத்தனையோ ஊழியர்களை இல்லாமல் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி கூறுவதனாலே பாருங்கள், சபையில் நடைபெறும் விசேஷித்த கூடுகைகள் தவறானது என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தமல்ல. தவறான நோக்கங்களுடன் நடைபெறும் அழைக்கப்படும் அவைகளை குறித்தே கடுமையாக நாம் எச்சரிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசியுங்கள் 1 கொரிந்தியரிலே 1 அதிகாரம் 23வது வசனம். அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அருமையானவர்களே, வாசித்து வாசித்து மீண்டும் மீண்டும் தியானித்து பாருங்க. அப்படி என்றால் சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு என்பது விளங்குகிறது அல்லவா? இப்பொழுது சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின் சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேனே தவிர நம்முடைய சொந்த காரியங்களை குறித்து நாம் பேசவில்லை. வேதத்தில் உள்ள சத்தியத்தை தான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகவே நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்றால், சிலுவையில் அறையப்படாத ஒரு கிறிஸ்து இருக்கிறார், அவர்களையும் பிரசங்கிக்கிறவர்கள், அவரை பிரசங்கிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆம், இப்படிப்பட்ட ஊழியங்களையும் கூடுகைகளையுமே நாம் எச்சரித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அருமையானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சிலுவையிலே அறையப்படாத அந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் இடத்திலே
ஆசீர்வாதங்களை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய நடக்கைகள் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அல்ல. அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ எப்படி நடந்து கொள், ஆனால் தேவன் ஆசீர்வதிப்பார் உங்களை. அல்லது எங்களிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்திலே ஜனங்களும் நிறைவார்கள், வாலிப பிள்ளைகளும் நிறைவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை அதுதான். இங்கே நடைபெறுவது என்ன தெரியுமா? மதமாற்றம். இங்கேதான் மதமாற்றம் நடைபெறுகிறது. இங்கே மனம் திரும்புதல் இராது, மதமாற்றங்கள் நிறைய உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே, அருமையானவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தம்முடைய 12 சீஷர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த 12 சீஷர்களிலே பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரையுமே ஒரு 3 சந்தர்ப்பங்களிலே தனியே அவர் அழைத்து கொண்டு போயிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இதை பார்க்கும் பொழுது முதலாவது எல்லாரையும் அழைத்து கொண்டு போகவில்லை, இந்த 3 பேரை அழைத்து கொண்டு போவார். லூக்கா சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரம் 49 தொடக்கம் 51 வரைக்கும் தைசேர்க்க வாசிங்க. 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். சரி, பின்ன யாரை சேர்த்து கொண்டு போறார்? அதான் முக்கியம். யாரை கூட்டிக் கொண்டு போறார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. சரி, இந்த 3 பேரையும் தான் கூட்டிக் கொண்டு போறார். பின் ஆகவே அங்கே போய் என்ன செய்கிறார்? அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவினுடைய 12 வயது மகளை, அந்த மரித்து போன மகளை அவர் உயிரோடு எழுப்புறார். உயிரோடு எழுப்பிய இந்த பெரிய அற்புதத்தை இந்த 3 பேரும் பார்க்கிறாங்க. யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு பார்க்கிறாங்க. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே சிந்தித்து பாருங்க, அவங்களுக்கு ஒரு பரவசம். அடே, செத்து போன ஒரு பிள்ளைய ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறாரே. அவங்கள் பெரிய பரவசம், அவங்களால் அதை மறக்க முடியல. அவங்களுடைய கண்ணால் அவங்களுடைய கண்ணை நம்ப முடியாமல் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தங்களுடைய சக அடுத்த நண்பர்கள் இருக்கிறாங்க தானே, அவர்களை விட்டுட்டு தானே வந்து தாங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்தார். பின்ன அவர்களை விட இயேசுவோடு நாங்கள் வந்த இந்த 3 பேரும் தான் பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்லி நினைத்திருப்பாங்களா? நினைச்சிருக்க மாட்டாங்களா? சிந்தித்து பாருங்க. நாங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாக்களப்பா, அவங்கள கூட கூட்டிட்டு வரையில, எங்களை தான் கூட்டி கொண்டு வந்தார். எவ்வளவு ஒரு பரவசமான சம்பவம் இது! அவங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாது. அப்படியாக சந்தோஷப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இன்னொன்று பார்ப்போம். அடுத்தது பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்தில் 28 தொடக்கம் 33 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு
அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆயிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கொரு கூடாரமும் மோசேக்கொரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த இடத்திலும் பாருங்க, இந்த 3 பேரோட தான் போறார். போய்க்குள்ள அங்கே ஒரு மலையில ஏறி ஜெபம் பண்றதுக்கு இவங்களை கூட்டி கொண்டு போறார். மற்ற எல்லாரையும் இருக்க பண்ணிட்டார். அங்கால அவர் மேல மலையில போயிட்டு இருக்கல இந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய முகம் மாறுது, பிரகாசிக்குது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிட்டது. பின்ன இந்த நேரத்தில எல்லாம் ஆண்டவர் இயேசு அங்கு அவ்வளவாக ஜபிச்சு கொண்டிருக்கிறார். இவங்க கொஞ்சம் நித்திரை, இவங்களுக்கு போற இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருந்து நித்திரை கொள்ள வேணும் என்றாக்கும். அவங்களுக்கு அங்க எத்தனை இடத்துல நல்ல நித்திரை கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி முழிச்சு பார்க்கிறாங்க. அங்க பார்த்தா அங்கே 2 பேர் இயேசுவோட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. யாரது? மோசேயும் எலியாவும். அப்ப அவருடைய முகரூபம் அப்படியே சூரியனை போல அங்கே பிரகாசித்திருக்கிறது. வெண்மையாக வஸ்திரம் வெண்மையாக மாறி இருக்கிறது. மோசேயும் எலியாவும் அவருடன் பேசி கொண்டிருக்கிறாங்க. எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க? கர்த்தர் இயேசு எருசலேமிலே அடைய போகிற, நிறைவேற்ற போகிற அந்த மீட்பின் வேலையை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பாத்தீங்களா? பின் ஆகவே இயேசுடன் இருந்த இந்த சீஷர்கள் 3 நித்திர மயக்கம் தெளிஞ்சு விழிச்சு இந்த சம்பவத்தை பார்க்கிறாங்க. இந்த மோசேயும் எலியாவும் அவங்க பேசி போட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப இந்த நித்திர மயக்க நிலையில இருந்து விழித்த இந்த பேதுரு இயேசுவை நோக்கி என்ன சொல்றன்னு தெரியாம பேசுறாரு. என்ன தெரியுமா? ஐயரே, நாம் இங்கேயே இருந்துடுறது நல்லது. ஏன் தான் சும்மா கீழே போய் வீணாக பிரச்சனைப்பட வேணும், வீணாக கஷ்டப்பட வேண்டும்? இஞ்சையே இருந்தா எந்த நேரமும் நாங்க இந்த மலையின்ற இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டே இருக்கலாம். ஆகவே உமக்கு ஒரு கூடாரமோ, மோசேக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ நாங்க அடிக்கிறோம். அவங்களையும் வர பண்ணுங்க, நாங்க எல்லாரும் நிம்மதியாக இந்த இடத்துல இருப்போம்னு பேசுறார். அவர் என்ன நினைச்சு பேசினாரு தெரியாது. அந்த அளவுக்கு அவருக்கு பரவசம். எவ்வளவு பரவசமான அனுபவம். இதை விட்டுட்டு கீழே போய் ஏன் ஓத்திரப்பட வேணும்? அருமையானவரே, இங்கேயே இருந்து விடுவோம் ஆண்டவரே என்று சொல்றார். அந்த மலையில உண்டான அந்த மறுரூப அனுபவம், எவ்வளவு பரவசம், எவ்வளவு ஆனந்தம். இப்பொழுது பாருங்க, மலையில இருந்து இறங்குறதுக்கு இப்ப பேதுருவுக்கும் மற்ற 2 பேருக்கும் விருப்பம் இல்லை. அங்கே இருக்க விருப்பம். சரியா? இது ஒரு பரவசமான ஒரு வாழ்க்கை. சரி, இன்னொன்று வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 36, 37 தயவு செய்து வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமார் 2 கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மனுக்குல ரட்சிப்பு வேளை வந்துட்டது அல்லவா?
அதை நெருங்கி வந்தவுடனே அங்கே பாவமற்ற அவர் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். பின் ஆகவே அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. நாங்கள் வாசித்த வேத பகுதியிலே பாருங்க. பின்ன தாம் கூட்டி சென்ற இந்த மூவரும் அதே ஆட்கள் தான், பேதுரு, யோவான், யாக்கோபு. அதாவது அவங்க 2 பேரும் செபதேவியின் குமாரர். ஆகவே இந்த மூவரையும் சொல்றார். நாங்கள் இப்படி வெளிப்படையாக சொல்றார், என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நான் ஜெபிக்க போறேன், நீங்களும் இருந்து விழித்திருங்க, நீங்களும் ஜெபியுங்க, விழித்திருங்கன்னு சொல்லி போட்டு அவர் போறார். வெளிப்படையாக தன்னுடைய வேதனையை அவங்களுக்கு சொல்லி போட்டு போறார். அப்ப கூறிவிட்டு பாருங்க, இங்கே தங்கி இருந்து என்ன சொல்றார், என்னோடு கூட விழித்திருந்து கூட ஜெபியுங்க என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் போறார். போய் பிதாவிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய அந்த வேதனையான நேரம், அந்த நேரத்திலே பிதாவோடு கூட அவர் உறவாடி கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அங்கே முதலாவது பாருங்க, யவீரனுடைய மரித்து போன 12 வயது மகளை உயிரோடே எழுப்பி கொடுத்த பொழுதும், அடுத்தது மலையிலே மறுரூபமான அந்த அனுபவத்தை, அந்த பரவசமான ஒரு காட்சியை கண்ட பொழுதும் அவர்கள் இயேசுவுடனே அப்படியே இணைந்திருப்போம் என்று சொல்லியே அவங்க இருந்தாங்க அல்லவா. ஆனா இந்த கெத்செமனே தோட்டத்துல அவருடைய மாபெரும் துயரத்துல பங்கு கொள்ளாமல் இங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வெளிப்படையா தன் வேதனையை சொல்லி போட்டு போறார். அவங்களோ அந்த வேதனையில பங்கு கொள்ளாம இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மட்டுமல்ல, வேளை வந்தது, அவரை விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பாவமற்றவர் அல்லவா. சீசர்களுடைய பாவங்களுக்காக, எல்லா சீசருடைய பாவங்களுக்காக, எல்லா மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், தாம் பாவமாக்கப்பட்டார். எல்லாவற்றையும் தம்மீது ஏற்றுக்கொண்டாரே. சிந்தித்து பாருங்க, அவருடைய ஆத்தும வியாகுலத்தை, அந்த கடும் துயரத்தை உணராமல் இந்த சீசர்கள் செயல்பட்டாங்க. அப்படித்தான் நாமும் இன்றைக்கு இருக்கிறோம் அல்லவா. சிந்தித்து பாருங்க, அவருடைய ஆத்தும வியாகுலத்தை, அந்த கடும் துயரை இன்றைக்கு உணராமல் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? சிந்தியுங்க. அவருடைய அற்புதங்களிலும் அவருடைய பரவசமான அனுபவங்களிலும் இன்றைக்கு நாம் நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அதிலே நாங்கள் மிதந்து கொண்டிருக்கின்ற நாம் அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்து கர்த்தர் ஆண்டவருடைய வேதனையை நாங்கள் புரிந்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திங்க. சாட்சி சொல்ல விட்டு பாருங்க. சபைகளில கர்த்தர் எங்களுக்கு அதை செய்தார், இதை செய்தார், எங்களுக்கு நல்ல வேலை தந்தார், எங்களுக்கு நல்ல வீடு தந்தார், எங்களுக்கு நல்ல நல்ல வாகனம் தந்திருக்கிறார், எங்களுக்கு பெரிய பென்ஸ் கார் தந்திருக்கிறார். இதுதான் சாட்சி. அருமையானவர்களே, இதால தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதில்லை. சபையிலே சொல்லி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம், எல்லாரும் அல்லேலூயா என்று சத்தம் போடலாம். ஆனால் உண்மையிலேயே பரலோகம் மகிழ்வடைய போவதே இல்லை. உங்களுடைய சாட்சி நிமித்தம் வேதனை அடைகிறது பரலோகம். ஆகவே இந்த பரவசமான அனுபவங்களிலே களி கூறுகிற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தின் வேதனையை அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாளுக்கு நாள் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து அருமையானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய வேதனையை நாம் உணர்வோம் என்றால் எங்களுக்கு அந்த சிந்தனை நிச்சயமாக வரும். நாம் அவ்விதமாக உணர்ந்து செயல்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த வேலைகளுக்கு சாக்கு போக்குகள் சொல்லி அதை செய்கிறோம் அல்லவா.
சொந்த வேலைகளுக்கு எப்படியும் நாங்கள் வேறு சாக்கு போக்களை வைத்துவிட்டு சொந்த வேலைகளை கவனிக்கிறோம். நமக்கு இன்றைக்கு வருமானம் வரும் என்றால் போக்கு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை தட்டி விடுவோமா? சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சந்தோஷங்களுக்கு ஏதும் தடை வருமாயின் சும்மா நாம் இருந்து விடுவோமா? நம்முடைய ஓய்வுகளுக்கும் தூக்கத்துக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை தட்டி விடுவோமா? இல்லையே. இவைகளுக்கெல்லாம் நாங்கள் சாக்கு போக்களை வைத்து தேவனுடைய காரியங்களுக்கு மாத்திரம் நேரம் இல்லை, அதாவது எங்களுக்கு நோ டைம், கைனசைட் அப்படித்தானே சொல்லுவோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடே விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறார். வேதனையோடு கேட்கிறார், கெஞ்சி கேட்கின்றார். கர்த்தருடைய வேதனையை இன்றைக்கு புரிந்து கொண்டு அவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த புதிய வருஷத்திலே, இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுவோம். அருமையானவர்களே, இதுதான் நாம் செயல்பட வேண்டிய புத்திசாலித்தனம். இந்த புதிய ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே நாம் புத்தியாக நடக்கிற காரியம் இது ஒன்றுதான். ஆகவே 1 மணி நேரமாவது என்னோடே விழித்திருக்க கூடாதா என்ற அந்த வேதனையை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தயவு செய்து எழுந்து